ராயல் என்ஃபீல்டு மீட்டிஆர் 350 டிசைன் பண்ணவன் மட்டும் ஒய்ஃபு கூட சண்டை போட்டிருப்பானா என்னன்னு தெரில. ஏன்னா எல்லாமே நல்லா பண்ணிட்டான். இந்த பேக் ரெஸ்ட் மட்டும் நம்பர் பிளேட் வரும்ல, அது மட்டும் பிளாஸ்டிக்கில் பண்ணி ரொம்ப செலவுங்க. எத்தனை தடவை நானும் மாற்றுறது, அது மாற்றி மாற்றியே நமக்கு சொத்துலாம் அழிஞ்சு போயிடும் போல இருக்குது. அதனால நானும் நிறைய டிசைன் ட்ரை பண்ணேன், ஆனால் எந்த டிசைனும் செட் ஆகலை. இது போட்டால் தான் வண்டி லுக்கு நல்லாயிருக்கு. அது எப்படி நம்மளே ரெடி பண்ணலான்னு பாருங்கள். எதுக்கு மெக்கானிக்கெலாம் செலவு பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 500 நம்ம செலவு பண்ணணும். அதனால நம்மளே எப்படி மாற்றலான்னு பாருங்கள். முதல்ல அது வந்து ஓல்டு இதை வந்து கழட்டிடுங்க. எல்என்கி இருந்தால் போதும். எல்என்கி இருந்தால் எல்லாத்தையும் கழட்டிட்டு அதில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டிடுங்க. என்ன பெருசாலாம் ஒன்றும் இருக்காதுங்க. இண்டிகேட்டரு, டைல் லைட்டு, நம்பர் பிளேட்டு, இதுக்கெல்லாம் தேவையானது எல்என்கி, ஒரு சின்ன ஸ்க்ரூ, அப்புறம் ஒரு கட்டிங் பிளேட் இருந்தால் போதும். நீங்களே எல்லாத்தையும் கழட்டிடலாம். கழட்டிட்டு அப்படி வரலன்னா WC-40 அடித்து விட்ருங்க. அடிச்சிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். லூஸ் ஆகிடுச்சு, அதை வந்து கழட்டி விட்ருங்க. இல்லை கொஞ்சம் ஆயில் இருந்தால் ஆயில் போட்டு விட்ருங்க. போட்டு கழட்டிட்டு பாருங்கள், எல்லாத்தையும் கழட்டிட்டேன். கழட்டி அது பார்த்தா 2ஆக உடஞ்சி கிடக்குது. எப்படி ஒன்றுமே ஆகலைங்க. இல்லை பின்னாடி ரிவல்ஸ் எடுக்கும்போது லைட்டாக இடிச்சிடுச்சு விடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ நம்ம பிரித்து வச்சதெல்லாம் என்னென்ன இருக்குது பாருங்கள். 2 இண்டிகேட்டர் இருக்கணும். அந்த மெயினாக அந்த ஓல்டில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எதையும் மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த புஷ் இருக்கணும். அப்புறம் இந்த கம்பி மாதிரி ஒன்று இருக்கும், அது இருக்கணும். அந்த கம்பி போடுறதுக்கு முன்னாடி இந்த டைல் லைட்டை போட்டுருங்க. ஏன்னா டைல் லைட்டு போட்டுட்டு தான் நம்ம அந்த கம்பியை போடணும். முதல்ல இந்த டைல் லைட்டு போடுங்க. டைல் லைட்டை போட்டுட்டு அப்புறம் அந்த கம்பியை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து 2 இண்டிகேட்டர் 2 சைடில் போட்டு நெட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடுங்க. கடைசியாக எப்படி இருக்குன்னா ஆனால் நீங்கள் பழசில் இருக்கிற எந்த ஸ்பேர் பார்ட்ஸையும் தூக்கி போட்டுறாதீங்க. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நமக்கு தேவை. அது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு அதில் இந்த சின்ன சின்ன விஷயந்தான் இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா கடைசி லுக் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இது தூக்கிட்டு போயிட்டு நம்ம மாட்ட வேண்டியதான் வண்டியில். ஆனால் வண்டியில் மாட்டினதுக்கப்புறம் தாங்க ஒரு ஹாப்பி வரும் பாருங்கள். அந்த வண்டி லுக்கை பார்க்கும்போது நீங்களே பாருங்களேன் எப்படி. இது மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கஷ்டப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.